Hi, welcome back to the channel Kalas World. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக் பிரியாணி. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 5 முட்டை யூஸ் பண்றேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. வேக வச்சு எடுக்கும்போது நமக்கு ஒட்டாமல் வர்றதுக்காக தான் இந்த எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இது கடாயிலே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே நம்ம பீட் பண்ண எக்கை வந்து உள்ளே வச்சுட்டு ஒரு பிளேட் வச்சு மூடிடுங்க. ஒரு 10 மினிட்ஸில் இது வெந்துடும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த முட்டையை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் லைட்டாக கத்தி வச்சு நீங்கள் லைட்டாக கீறிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். இப்போ இதில் மசாலா சேர்த்துட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனியா பவுடரும் அதே மாதிரி ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மைதா மாவு 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன், ஒரு ஃப்ளேவருக்காக தான். இப்போ வேக வச்சு எடுத்துருக்க முட்டையை வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். இந்த மேலே சேர்த்துருக்க மசாலா மட்டும் வெந்தால் போதும். ஏற்கனவே நம்ம முட்டையை வேக வச்சு தான் எடுத்துருக்கோம், ஓவராக குக் பண்ண வேண்டாம். நம்ம சாதம் வந்து தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். பாஸ்மதி அரிசி ஏற்கனவே ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். தண்ணி வந்து ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி வந்து அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் ஹோல் கரம் மசாலாஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை தான் சேர்த்துருக்கேன். சாதம் ஒரு 3/4 வெந்தாலே போதும். ஓரளவு குக் ஆகிடுச்சு. நான் வடித்து வச்சுக்கிற சாதத்தை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலாஸ் வந்து சேர்த்துக்கோங்க. நான் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன் 1/2 கிலோ அரிசிக்கு. பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். காரத்துக்காக நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நடுவில் கீறிட்டு வதக்கிக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ சேர்க்குறேன். 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு வந்து அப்போவே சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனியாத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம முட்டை பொரிக்கும் போதே காரம்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ பச்சை மிளகா வேறு இருக்குது காரத்துக்கு. காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க.
இப்போது நம்ம புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மசாலாலேருந்து பாதி எடுத்து வச்சுருங்க. வடித்த சாதத்தை வந்து இது மேலே போட்டுட்டு நம்ம லேயராக நம்ம சேர்க்க போகிறோம். சாப்பாடு போட்டதுக்கப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மறுபடியும் அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து சாப்பாடு போடுங்க. சாப்பாடு சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம அந்த வதக்கி வச்சுருந்த தொக்கில் பாதி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். சாப்பாடு வந்து ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து ஃபுட் கலர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலரும் சேர்த்ததுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு இப்போ நம்ம தம் போட போகிறோம். 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு தம்லேயே இருக்கணும். ஸோ இப்போ வந்து எக் பிரியாணி ரெடி.